பதை பதைக்க வைக்கும் கொலை சம்பவம். திருவாரூர் மாவட்டம் சேங்காலிபுரத்தை சேர்ந்த 48 வயதுடைய திருமுகம்தான் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். செங்கல் சூளையில் மேஸ்திரியாக பணிபுரிந்து வந்த நிலையில் வேலை முடித்து இரவு வீட்டில் குடும்பத்தோடு உறங்கிக் கொண்டிருந்திருக்கிறார். அதிகாலை வேளை வெளிப்பக்க கதவு சத்தம் கேட்கிறது. திருமுகம் எழுந்து கதவை திறக்க சென்ற போது ஒரு கும்பல் வருகிறது. திருமுகம் சுதாரிப்பதற்குள் இந்த கும்பல் அவரை தரமாரியாக வெட்டியிருக்கிறது. கொலை செய்த பின்பு இந்த கும்பல் தப்பி இருக்கிறது. சம்பவம் குறித்து குடவாசல் காவல்துறையினருக்கு அந்த பகுதியினர் தகவல் கொடுக்க விரைந்து வந்த போலீசார் உடலை பிரேத பரிசோதனைக்காக திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்புகிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக குடவாசல் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் கொலையில் தொடர்புடைய 4 பேர் உடனடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் சம்பவத்தில் தொடர்புடைய மற்றவர்களை கைது செய்ய துணை காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டு வருகிறது.